ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முஃபிஸிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வயிறு புண்ணாக இருக்குது, அல்சராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக காரம் சேர்க்க முடியாதவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த சூப்பை வச்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அரை மூடி தேங்காய் துருவி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு கரண்டி குழிக்கரண்டியால் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த எண்ணெயில் பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ அரிசி கழுவுன தண்ணியை அதோட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை அதோட சேர்த்து அப்படியே மூடி போட்டுறலாம். அதை அப்படியே அந்த ஹீட்டில் அப்படியே ஃபுல்லாக அமுங்கி வந்துடும். இப்போ மூடியை எடுத்துகிட்டு கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு முதவே சேர்த்துட்டோம்னா பாசிப்பருப்பு வேகாமல் போயிடும். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பாதி அளவு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் பச்சை மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொதித்து வெந்து வந்துருச்சு கீரை. இதை நீங்கள் சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்லாம். காரம் சாப்பிட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காண்டி இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. இது வீட்டில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.